Hello friends, so இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ரெட்மி அண்ட் xiaomi மொபைல்ஸில் எப்படி ஸ்டக் மீ லோகோ வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்மளுடைய ரெட்மி மொபைல்ஸை ஆன் பண்ண சொல்ல எம்ஐ லோகோ மட்டும் தான் இருக்கும். ஸோ பூட் ஆகி உள்ளே வந்து போகாது. ஸோ இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சிட பிறகு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் மீ லோகோ ஆன எந்த ஒரு மொபைலும் இல்லை. ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா bootloop இஷ்யூன்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய மொபைலில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நான் ஃபாலோ பண்ண சில ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். பட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டக்கான எந்த மொபைலும் வந்து இல்லை. பட் இந்த மொபைல்லே அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2 மெத்தடில் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து வரும். ஸோ ஒன்று சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் வரும், ஒன்று ஹார்ட்வேர் ரிலேட்டடாகவும் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டுத்தையும் பற்றியும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் வந்து FASTBOOT மோடுக்குள்ளே வந்து என்டர் ஆகுதான்னு வந்து செக் பண்ணிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ண சொல்ல என்னுடைய மொபைல் வந்து FASTBOOT மோடுக்குள்ளே வந்து என்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைலை வந்து ஒரு 10 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுடைய மொபைல் வந்து FASTBOOT மோடுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து வேணும். ஸோ இந்த லேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண சொல்ல இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒயின் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அகைன் ஒயின் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் ரீஸ்டார்ட் வந்து பண்ணல, ஆல்ரெடி நான் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஸ்டார்ட்டில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா FASTBOOT ஸ்பேஸ் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்டர் வந்து பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கோடு காமிச்சு பக்கத்தில் FASTBOOTன்னு காமிச்சிதுன்னா உங்களுடைய மொபைல் வந்து பிசி கூட வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா FASTBOOT ஸ்பேஸ் ரீபூட்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டோடனே உங்களுடைய மொபைல் வந்து ரீபூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரீபூட் ஆனவுடனே உங்களுடைய மொபைல் வந்து நார்மல் பூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய மொபைல் இன்கேஸ் வந்து பூட் ஆகலைன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ண சொல்ல இன்கேஸ் வந்து பூட் ஆகி உள்ளே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த மெத்தட் ஒர்க் ஆகலைன்னா செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹார்ட் ரீசெட் வந்து பண்ணுறது. ஸோ இதுக்காக ஒரு தனி செப்பரேட் வீடியோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனையும் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய மொபைலில் இருக்கிற டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் மீ லோகோ வந்த உடனே பவர் பட்டனில் இருந்து மட்டும் உங்களுடைய கையை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ வால்யூம் அப் பட்டன்லேருந்து கையை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி மெனுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைப் டேட்டாவை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வைப் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து உங்களுடைய மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக இரேஸ் ஆகும். ஸோ இரேஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ரீபூட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக் டு மெயின் மெனுன்னு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த ரீபூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படியே சார்ஜரில் கனெக்ட் பண்ணி வந்து விட்டுருங்க. ஸோ இன்கேஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ண சொல்ல உங்களுடைய மொபைல் அகைன் வந்து நார்மல் பூட் ஆகி உள்ளே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. பட் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் வந்து டேட்டா லாஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து டேட்டா லாஸ் வந்து இருக்காது. ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட்வேர் வந்து செக் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் இந்த 2 மெத்தட்லேருந்து உங்களுடைய மொபைல் வந்து bootloop இஷ்யூ வந்து சால்வ் ஆகலாம். ஸோ இந்த ஹார்ட்வேர் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலை வந்து டிஸ்அசம்பிள் வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஸோ என்னுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 5 Pro. ஸோ இதில் தான் நான் எப்படி பண்ணுறதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு மொபைல் வச்சுருந்தாலும் உங்களுடைய மொபைல் டிஸ்அசம்பிள் வீடியோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலை வந்து டிஸ்அசம்பிள் வந்து பண்ணுங்கள்.
ஸோ என்னுடைய மொபைலை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு வந்து இருக்கும் ஸோ சில மொபைலில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்ல ஸ்பீடாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு வந்து கட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் டிஸ்அசம்பிள் வீடியோ பார்த்துட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்டரி ஸ்ட்ரிப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய மொபைலில் பேட்டரி ஸ்ட்ரிப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பேட்டரி ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு பிளேட் போல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் என்னுடைய பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுடைய மொபைல் டேரெக்டாக பேட்டரி ரிமூவ் பண்ணுற போல் இருந்துச்சுன்னா ரிமூவ் வந்து பண்ணுறேங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு சிசி போர்டோட ஸ்ட்ரிப்பை மட்டும் பார்த்திங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணணும். ஸோ என்னுடைய பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிசி போர்டு வந்து கனெக்டர். ஸோ சிசி போர்டுனா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்டு. ஸோ இங்கே கீழே வந்து ஸ்பீக்கருக்கான போர்டு வந்து இருக்கும். ஸோ அந்த போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சிசி போர்டுன்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை சார்ஜிங் போர்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு போல் போயிட்டு அங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய மொபைலை வந்து ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் சிசி போர்டு ப்ராப்ளத்தினாலையும் உங்களுடைய மொபைல் வந்து இந்த மாதிரி பூட் லூப் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய சிசி போர்டு ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பையும் ஃபர்ஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு சிசி போர்டு ஸ்ட்ரிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் என்னுடைய மொபைலை வந்து ஆன் பண்ணி வந்து பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய மொபைல் வந்து நார்மலாக பூட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய மொபைலில் வந்து சிசி போர்டு தான் ப்ராப்ளம். ஸோ கீழே இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஸோ அதில் எதனா வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு வந்து செக் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய மொபைல் வந்து வாட்டரில் போட்டாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அப்படி இல்லைனா சிசி போர்டு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஏதாவது இஷ்யூஸ் வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ட்வீசரால் ஷார்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்கறது. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதர் போர்டை ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணுற போல் இருக்கும். ஸோ என்னுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டிஸ்அசம்பிள் பண்ணுற போல் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கழட்டிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுடைய மொபைலில் வந்து டேரெக்டாக பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பு வெளியே வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ட்வீசரால் ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப் டேமேஜில் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ சில மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண உடனே ஃபாஸ்ட்பூட் மோடுக்குள்ளே வந்து போயிடும், அப்படி இல்லைன்னா ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இதுக்கு காரணம் உங்களுடைய பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பு தான். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட்மி நோட் 4 நோட் 3க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கழட்டிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணிக்கிற இடத்துல இந்த மாதிரி டாட் நிறைய வந்து இருக்கும். ஸோ அந்த டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் சேஸையும் ஸோ அந்த ஏதாவது ஒரு டாட்டையும் வச்சு ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டாட்லேயும் வந்து ஷார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ட்வீசர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிரவுண்ட்லேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்லேயும் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் வந்து என்னுடைய மொபைலில் வந்து இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டாட்டில் வந்து ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதனால் என்னுடைய மொபைல் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் டேரெக்டாக எனக்கு வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுடைய மொபைலில் வந்து நிறைய டாட் இருந்துச்சுன்னா ஒரு டாட்லேயே ஷார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் ஆன் ஆகி உங்களுடைய மொபைல் வந்து பூட் ஆகி உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுடைய பவர் பட்டன் ஸ்ட்ரிப்பு தான் வந்து ப்ராப்ளம். ஸோ என்னுடைய மொபைல் வந்து கீழே வந்து பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பு வந்து பட்டுட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மதர் போர்டு ஃபுல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் வந்து பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ என்னுடைய பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பு சேஸ் கூடே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ சில மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கனெக்ட் பண்ணுற போல் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிஸ்பிளே கனெக்டரும் பேட்டரியும் மட்டும் கனெக்ட் பண்ணி என்னுடைய மொபைலில் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். பட் நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்வீசர் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலை வந்து ஷார்ட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்லாம் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒன்லி டிஸ்பிளே கனெக்டரும் பேட்டரி கனெக்டரும் மட்டும் கனெக்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்வீசர் யூஸ் பண்ணி ஸோ ஒன்று கிரவுண்ட்லேயும் ஸோ அதாவது கிரவுண்ட்னா ஸோ உங்களுடைய மொபைலில் எங்கன்னா பிளேட் பக்கத்தில் ஏதாவது பிளேட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஸோ ஒயிட் கலரில் இந்த மாதிரி தகரம் போல் எதனா இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து உங்களுடைய ஒரு ட்வீசர் வந்து வச்சுங்க. ஸோ இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக என்னுடைய மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு.
ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் வந்து நார்மலாக பூட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய மொபைல் வந்து டேரெக்டாக ஆன் பண்ண சொல்ல ஃபாஸ்ட்பூட் மெத்தடுக்குள்ளே போனாலோ அல்லது ரெக்கவரி மெத்தடுக்குள்ளே போனாலோ ஸோ இந்த ப்ராப்ளம் தான் மேஜராக இருக்கும். அதாவது உங்களுடைய பவர் பட்டன் ஸ்ட்ரிப்பு தான் வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணிங்க. ஸோ இன்கேஸ் இந்த மெத்தட் எதுவுமே உங்களுடைய மொபைலுக்கு ஒர்க் ஆகலைன்னா ஃபைனலாக EDL மெத்தட் ஃப்ளாஷிங் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா EDL மெத்தட் மூலிமா எப்படி உங்களுடைய மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறத பற்றின வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா EDL மெத்தட் மூலிமா ஃப்ளாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய மொபைல் வந்து கண்டிப்பாக ஆனால் டேட்டா லாஸ் வந்து இருக்கும். ஸோ EDL மெத்தட் மூலிமா ஃப்ளாஷ் பண்ணுறது மூலிமா. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுடைய ரெட்மி மொபைல்ஸில் ஸ்டக் MI லோகோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹார்ட்வேர் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஸோ உங்களுக்கு ஹார்ட்வேர் பற்றின ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனா டேரெக்டாக EDL மெத்தட் ஃப்ளாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ EDL மெத்தடுக்கும் உங்களுடைய மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுடைய மொபைல் வந்து சால்வ் ஆகிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் a nice day.